புதுக்கோட்டை அருகே ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் உடன் இருந்ததாக கூறப்படக்கூடிய அவருடைய சகோதரியின் மகன் வெள்ளைச்சாமி என்ற பிரதீப் குமாரை ஒப்படைக்க கோரி அரசு மருத்துவமனை முன்பாக மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால், தற்போது அந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? காவல்துறை தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க? தேவப்பிரியன், திருச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி நேற்று இரவு புதுக்கோட்டை அருகே வம்பன் தைலக்காட்டு பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது அவர் உடனிருந்ததாக அவரது அக்கா மகன் பிரதீப் குமார் என்கின்ற வெள்ளைச்சாமி அவர் உடனிருந்ததாக போலீசாரே தகவல் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து தெரிவித்தார்கள். இதற்கிடையே சுட்டுக் கொல்லப்பட்ட துரைசாமியின் சாவுக்கு நியாயம் வேண்டும். அதே நேரத்தில் எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைச்சாமி என்கின்ற பிரதீப் குமாரை உடனடியாக போலீசார் தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கூறி 50க்கும் மேற்பட்ட துரைசாமியின் உறவினர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள தஞ்சை சாலையில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 10-20 நிமிடங்களில் அவர்களை கலைத்து சென்றனர். அதன் பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அங்கேயே அமர்ந்து தங்களது மகனை உடனே காட்ட வேண்டும் என்று அவர் தாயார் உமாதேவி உள்ளிட்டோர் போராட்டம் நடந்து வந்த நிலையில் அவர்கள் முழுவதுமாக தற்போது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அனைவருமே தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவமனை முன்புறமும் மருத்துவமனையின் உள்ளேயும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் விசாரித்தபடி அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவர் துவாக்குடி பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது திருவெரும்பூர் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து கை துப்பாக்கியை காட்டி கழுத்தில் வைத்து மிரட்டி அவரிடமிருந்து 2 சவரன் தங்க நகை மற்றும் வாட்சை பறித்துக் கொண்டு அவர் தப்பி ஓடியிருக்கிறார். அவரை துவாக்குடி போலீசார் கைது செய்து தற்பொழுது சிறையில் அடைத்திருக்கிறார் என்ற தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. அவர் மீதும் ஆயுதங்கள் வைத்திருப்பது, வழிபறியில் ஈடுபட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவரப்படி அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு பார்த்தோமானால் இன்னும் சிறிது நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு 11 மணிக்கு மேலாக துரைசாமியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உறவினர்களும் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறார்கள். இதுவரை பிரதீப் குமார் என்ன ஆனார் என்ற தகவல் அவருக்கு தெரியாமல் இருந்தது. தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி பிரதீப் குமார் துவாக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தேவப்பிரியம், தகவலுக்கு நன்றி விஜயகோபால். சிறிய திருட்டில் தொடங்கி மலைக்கோட்டை நகரத்தையே அச்சுறுத்திய ரவுடி துரையின் ரத்த வெறி சரித்திரம் புதுக்கோட்டை தைலக்காட்டில் நிறைவடைந்துள்ளது. காவல்துறையினர் திட்டமிட்டு கொன்றுவிட்டதாக துரையின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரவுடி துரை என்கின்ற துரைசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். பின்னர் பிழைப்பிற்காக குடும்பத்துடன் திருச்சிக்கு குடிபெயர்ந்தார். 5 சகோதரிகள், 4 சகோதரர்கள் என மொத்தம் 10 பேர் கொண்ட பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிறு வயதில் சிறு திருட்டுகளில் ஈடுபட்ட துரைசாமி படிப்படியாக அடிதடி வழக்குகளிலும் ஈடுபட்டார். தனது கூட்டாளியாக இருந்த வாசுதேவனை கொன்றதே இவரது முதல் கொலை வழக்கு. அதன்பின் கூலிப்படையாக மாறினார் துரைசாமி. கொலைக்கு துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டு ஆகியவற்றை பயன்படுத்தும் வழக்கம் இவருக்கு கிடையாதாம். கத்தியை மட்டுமே பயன்படுத்தியே கதையை முடிப்பாராம் என்று சொல்லப்படுகிறது. காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பலியான ரவுடி துரைசாமி அண்மையில் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் கொலையில் முக்கிய குற்றவாளியாக இருந்த நவீன் என்பவரை அந்த கொலை சம்பவத்திற்கு பின் திருச்சியில் தங்க வைத்துள்ளார். கோவையில் கொலை சம்பவம் ஒன்றில் ஈடுபட்ட துரை தென் மாவட்டத்தைச் சேர்ந்த நெட்டூர் கண்ணன் என்ற கூலிப்படை தலைவனுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். திருச்சியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் பிரபல கூலிப்படை தலைவன் திண்டுக்கல் மோகன்ராமின் ஆதரவாளர் என கூறி பல்வேறு கட்ட பஞ்சாயத்துக்களில் ஈடுபட்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது எழுந்தது. திருச்சி பொன்முலையைச் சேர்ந்த நார்த் டி பாஸ்கரின் கூட்டாளி இளவரசனுடன் திருச்சி சிறையில் இருந்தபோது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு இளவரசரை துரைசாமி மற்றும் அவரது கூட்டாளிகள் புதுக்கோட்டை புதுக்குளம் பகுதியில் வெட்டி கொன்றனர். கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து என பல வழக்குகளில் தொடர்புடைய துரைசாமி மற்றும் அவரது தம்பி சோமசுந்தரத்தை 2002ஆம் ஆண்டு திருச்சி மாநகர காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த துரைசாமி வழக்கு ஒன்றில் ஆஜராக கோவைக்கு சென்றார். அப்போது துரைசாமியை திருச்சி மாவட்ட காவல்துறையினர் புதுக்கோட்டை காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று சுட்டுக் கொன்று விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுக்கு பதில் என்ன சார்? கோயம்புத்தூர் கையெழுத்து பண்ண உடனே ஏன் கூட்டி அனுப்பிச்சுட்டாங்க? இங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. 6 மணிக்கு என்ன அம்மா போயிட்டு வரேன்ட்டு
ஒரு நீரார் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போன மயனை பணமா பார்த்தா என்ன சார், என்ன நீதி, என்ன நேர்மை? துரைசாமியுடன் சென்ற அவரது அக்கா மகன் பிரதீப் குமாரை காணவில்லை என்றும் அவரை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரிமா, அந்த பிரதீப் குமார் என்ன அவர் என்ன ஆனார்னு தெரியலங்க சார். எங்க அக்கா பையன் சார். அவனுக்கு கேஸ் இருக்குதுங்க சார். கேஸ் இருக்குதுன்னா என் தம்பி கூட போனதுனால கேஸ் இருக்குதுங்க சார். இப்ப அவனை என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க சார். துரைசாமியை சுட்டுக் கொண்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.